அமைச்சர்களை விமர்சிப்பதை அரசுக்கு எதிரான குற்றமாகவோ பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாகவோ கருத முடியாதுன்னு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. பழனி கோவில் சொத்து விற்பனை முறைகேடு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்ததாக கைது செய்யப்பட்ட வினோத் சூரியகுமார் என்பவருக்கு ஜாமீன் வழங்கியும் உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். கோவில் நிலம் குறைந்த விலைக்கு விற்கப்பட்டதாக தெரிவித்தது இரு பிரிவினரிடையே விரோதத்தை தூண்டியதாக கருத முடியாதுன்னு முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பழனி கோவிலுக்கு சொந்தமான சொத்து விற்பனை முறைகேடு தொடர்பாக அரசையும் துறை அமைச்சர் ரமேஷையும் விமர்சித்து சமூக வலைதளத்துல பதிவு வெளியிட்டதா சொல்லி வினோத் சூரியகுமார் அப்படிங்கிறவரை கடந்த 15ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட அவர் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த மனு விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் இந்த பழனி கோயில் சொத்து முறைகேடு சம்பந்தமா ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாயிருக்குது. அந்த செய்திகளின் அடிப்படையில தான் மனுதாரர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவை பண்ணியிருக்கிறாரு. அந்த பதிவு இந்திய இறையாண்மைக்கோ இல்ல நாட்டினுடைய பாதுகாப்புக்கோ அச்சுறுத்தலாக இல்லை. இது அவதூறு வரம்புக்குள்ளதான் வரும். அதே சமயம் என சொல்லி இந்த சூரியகுமாருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்காரு. 25,000 ரூபாய்க்கு சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்தணும். மறு உத்தரவு பிறப்பிக்கிற வரைக்கும் தினமும் காலையில மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் முன்னாடி ஆஜராகணும் இந்த என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்குது. நீதிபதி மேலும் தன்னுடைய உத்தரவுல சொல்லும்போது ஜனநாயகத்துல எதிர்கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கணும். அரசு அல்லது அமைச்சரை விமர்சனம் செய்யறத அரசுக்கு எதிரான குற்றமாகவோ இல்ல பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாகவோ கருத முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்காரு. கோயில் நிலம் குறைஞ்ச விலைக்கு விற்கப்பட்டதாக தெரிவித்ததுங்கிறது இரு பிரிவினருக்கிடையே விரோதத்தை தூண்டியதாக கருத முடியாது என்றும் இது அவதூறு குற்றச்சாட்டாகத்தான் கருத முடியும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவுல தெரிவித்திருக்கார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அமைச்சர்களை விமர்சிப்பது அரசுக்கு எதிரான குற்றமாகாதுன்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.